இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆடிப்பெருக்கு. ஆடிப்பெருக்குங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு நாள். அதை வந்து ஆடி 18ஆம் பெருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆடி மாசம் 18ஆம் தேதி தான் வந்து இந்த பண்டிகையை வந்து நம்ம கொண்டாடுறோம். இது வந்து ரொம்ப மங்களகரமான நாள். எல்லாருமே வந்து கடவுளை வந்து வழிபடக்கூடிய நாள். இது எப்படி உருவானது அப்படிங்கறதான் நம்ம பார்க்க போறோம். நமக்கு தெரியும், தமிழர்களுடைய பிரதானமானது இருந்தது, நம்ம முன்னோர்கள்லாம் அதிகமா பார்த்தது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய விவசாயம் தான். விவசாயங்கிறது ரொம்பவே வந்து பியூரான ஒரு வேலை இல்லையா? சோ அந்த விவசாயத்துக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தண்ணி வந்து ரொம்பவே அவசியம். அதாவது இந்த ஆடி மாசத்துலதான் தென்மேற்கு பருவக்காற்று மழை வந்து பெய்யும். அதாவது தென்மேற்கு பருவமழைன்னு சொல்லுவாங்க. இந்த மழை பெய்யறதுனால எல்லா ஆறுலயுமே வந்து என்ன ஆகும்னா வெள்ளம் வந்து பெருக்கெடுத்து ஓடுமா. இத ஆற்று பெருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆற்று பெருக்க பாக்குறதுக்காக தான் எல்லாரும் ஊர்ல இருக்கவங்களும் ஆற்றுக்கு வந்து போய் பாப்பாங்க. அப்படி பார்க்கும்போது என்ன பண்றாங்கன்னா அந்த தண்ணிய வந்து கடவுளா நினைச்சு வழிபடுறாங்க. ஏன்னா இந்த ஆடி மாசம்தான் நெல்லு கரும்பு இதெல்லாம் அதிகமா வந்து விதைப்பாங்க. அப்பதான் அவங்களால தை மாசம் வந்து அறுவடை பண்ண முடியும். சோ அந்த தண்ணி வர்றது வந்து அவங்களுக்கு உண்மையாவே அந்த தண்ணியை தான் அவங்க தெய்வமா மதிச்சு வணங்கியிருக்காங்க. சோ இந்த ஆற்று பெருக்க பாக்குறதுக்காக நம்ம முன்னோர்கள்லாம் என்ன பண்றாங்க, ஆற்றுக்கு போறாங்க. அவங்க ஆறை வந்து வணங்குறாங்க. சோ அவங்க என்ன பண்றாங்க, ஆறுலயே வந்து குளிச்சுட்டு அந்த ஆற்றின் கரையோரமா என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு இடத்த வந்து தேடி கண்டுபிடிச்சுப்பாங்களாம். அத வந்து நல்லா சாணத்தால மூழ்கி அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா வாழை இலை விரிச்சு அதுல விளக்கேத்தி மஞ்சள் குங்குமம் வாழைப்பழம் வெத்தலை பாக்கு இந்த மாதிரி எல்லாமே வச்சு அவங்க என்ன பண்றாங்க, வழிபாடு பண்றாங்க. அதுக்கப்புறமா அந்த இலைய வந்து அப்படியே தண்ணியில வந்து அந்த விளக்க வந்து விட்டுருவாங்களாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களே சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு போய் அங்க வர்ற எல்லாத்துக்குமே கொடுத்து அவங்களும் சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமா வந்து அந்த நாளை வந்து கொண்டாடுறாங்க. அது மட்டும் இல்ல, புதுசா கல்யாணமானவங்க அந்த டைம்ல என்ன பண்றாங்கன்னா அவங்களோட மஞ்சள் கயிறை வந்து மாத்திக்கிறாங்க புதுசா. இப்படி கல்யாணம் ஆகாதவங்க என்ன பண்றாங்கன்னா கடவுளை நினைச்சு அவங்க வந்து ஒரு மஞ்சள் கயிறை வந்து கட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அடுத்த மாசம் ஆடி பெருக்குக்குள்ள அவங்களுக்கு கல்யாணம் ஆகும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஐதீகமா சொல்லப்படுது. சோ இப்படிதான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஆடிப்பெருக்கு, இந்த ஆடி 18ஆம் பெருக்குன்ற வழிபாடு வந்து உருவாயிருக்கு. குறிப்பா சொல்ல போனோம்னா நம்ம வந்து காவிரி தாய்க்கு வந்து இது வந்து ரொம்ப விசேஷமா பண்ணிருக்காங்க. அதாவது அந்த காவிரிக்கு நன்றி சொல்றதுக்காகவே இந்த வழிபாடை வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க நம்மளுடைய முன்னோர்கள். அது மட்டும் இல்லங்க, நம்ம திருச்சியில இருக்கிற நம்மளுடைய ஸ்ரீரங்க பெருமாள் இருக்காரு இல்லையா, அவர் என்ன பண்ணுவார்னா இந்த ஆடி 18ஆம் பெருக்கு அன்னைக்கு தங்க பெல்லக்குல நம்பெருமாள் வந்து படித்துறைக்கு வந்து நம்மளுடைய காவேரிக்கு வந்து சீர் செய்வாங்களாம். அதாவது காவேரிக்கு வந்து புது ட்ரெஸ் எல்லா மங்கள பொருட்களுமே வச்சு அதை தண்ணியில வந்து விடுவாங்களாம். அன்னைக்கு நாள் ஃபுல்லாவே வந்து நம்மளுடைய நம்பெருமாள் அந்த ஆற்றன் கரையில வந்து எழுந்தருளி இருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லங்க, இதே மாதிரி சேலம் நாமக்கல் அதுக்கப்புறம் தர்மபுரி இந்த மாதிரி மாவட்டங்கள்ல தான் இந்த வழிபாடு வந்து அந்த காலத்துல அதிகமா வந்து பண்ணிருக்காங்க. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் நம்ம ஆடிப்பெருக்க வந்து அந்த காலத்துல வந்து வழிபாட தொடங்கியிருக்காங்க, எப்படி வழிபட்டிருக்காங்க அப்படின்னு. சோ நீங்களும் இதை வந்து சிறப்பா கொண்டாடுங்க, நல்லபடியா வழிபடுங்க. நான் அடுத்த பதிவுல உங்களுக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவலோட வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.